நம்மளோட கிச்சனுக்கு ஒரு சில பொருட்கள் ரொம்ப பார்த்து பார்த்து வாங்குவோம் இல்லையா? ஸோ அதில் ஒரு பொருள் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரிவ்யூ மாதிரி. ஸோ என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் கிரைண்டர் தான். ஸோ நான் வந்து என்ன மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணுறேன், இந்தியாவிலேருந்து அதை எப்படி எடுத்துகிட்டு வந்தேன், அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ இந்த மிக்சர் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா பாஷ் பிராண்ட்லேருந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000. நான் வந்து வசந்தன் கோ, எங்கள் ஊரில் இருக்கிற வசந்தன் கோவில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஆன்லைன்லேயும் வந்து இந்த பொருள் வந்து அவைலபிளாக இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே. எனக்கு வந்து டைமே அவ்வளோ இல்லை, ஏன்னா டெலிவரி அது இதுன்னு நிறைய இருக்கும் ஆன்லைனில் போட்டோன்னா. அதனால் நான் கடையிலே போய் நேரடியாக பார்த்து வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த மிக்சி வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபி ரீச் அப்படின்ற ஒரு பிராண்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அதை நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து பிளேடு நான் ஒரு 2-3 தடவை மாற்றிருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பிளேடு மாற்ற முடியாது இங்கே ஜெர்மனிக்கு எடுத்துகிட்டு வர்றதுனால. அதனால இன்னொரு மிக்சி வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் இது வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இது வந்து அந்த லிட் வந்து பார்த்திங்கன்னா லாக்கபிள். ஸோ அதனாலேயும் மெயினாக இந்த பிராண்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்டு பாஷ் பிராண்டில் நான் வாஷிங் மிஷின் இதெல்லாமே நாங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். வாங்கின ப்ரைஸுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 1 இயராக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஜார் தான். எல்லா மிக்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ஒரு ஜாரு, மீடியம், அதுக்கப்புறம் லார்ஜ், இந்த மாதிரி 3 ஜார் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு சில மிக்சர் கிரைண்டர் மாடலில் வந்துட்டு ஜூஸர் இருக்கும், சில இதில் இருக்காது. ஸோ இதில் வந்து எனக்கு ஜூஸரோடு சேர்த்து தான் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த சின்ன ஜார் வந்து குட்டி ஜார் மாதிரியே இல்லை, நல்லா வந்து பெருசாகவே இருக்குது. தாராளமாக வந்து ஒரு 2-3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கூட தாராளமாக அரைக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. லிட்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லாக்கபிள் அப்படின்றதுனால தண்ணி ஏதாவது ஊற்றுறதா இருந்தாலும் அந்த சின்ன ஒரு கேப்பை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ நல்லாவே லாக் ஆகிக்கிறது, நமக்கு மிக்சி ஓடும்போது வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து தேவையில்லை. அதே மாதிரி மீடியம் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நல்லா வந்து பெருசாக இருக்குது. ஸோ இந்த 2 ஜார் யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். யூஸ்வலாகவே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மீடியம் ஜார் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். சின்னதும் பெரிய ஜார் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு மாவு அரைக்கிறதுக்கு இதுக்கெலாம் அது கரெக்டாக இருக்கும் பெரிய ஜார். ஸோ அதனால் அண்ட் இந்த ஜார் வந்து இன்னுமே நான் யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் லிட்டெல்லாம் டைட்டாக இருக்குது. நல்லாவே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்குது. அதில் அதே மாதிரி இதில் வந்து லிட் வந்து நல்ல பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நமக்கு வந்து நிறைய வந்து போட்டால் கூட மேலே வரைக்கும் வந்து தெரிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. அண்ட் இந்த ஜாருமே வந்து நல்லா ஒரு 5-6 பேருக்கு மேலேயே வந்து இருக்கிற ஃபேமிலிக்கெலாம் வந்து இந்த ஜாரில் சட்னியோ நமக்கு எது அரைக்கிறனால அரைச்சிக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து எனக்கு ஒரு பிளேடு வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மீடியம் சைஸு ஜாரு, அதுக்கப்புறம் பெரிய ஜார் ரெண்டுத்துக்குமே வந்து அந்த பிளேடு வந்து நம்ம மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேடு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான இன்க்ரீடியன்ஸ், இப்போ மஞ்சள் மாதிரி விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்கிங் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா இந்த பிளேடே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த குட்டி ஜார் இந்த பெரிய ஜார்லேயே நார்மலாக இருக்கிற அந்த பிளேட்லேயே வந்து இந்த மிக்சி வந்து நல்லாவே ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைச்சி கொடுக்குது. நான் வந்து இந்த கரம் மசாலா பொடி இது எல்லாமே வந்து இந்த குட்டி ஜாரில் தான் வந்து அரைப்பேன். நல்லாவே ஒரு 2-3 பல்ஸ்லேயே வந்து நல்லா அரைச்சி கொடுத்துருது. ஸோ நான் அதை வந்து பின்னாடி அரைச்சி காமிக்கிற வீடியோ வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் பெரிய ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவெல்லாம் வந்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கான நாப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவையாக வந்து மாவு வந்து அரைச்சிருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து கிரைண்டரில் தான் அரைப்பேன். அதுதான் இட்லிக்கு வந்து கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்பட்டதுன்னா இந்த ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றுவோம் இல்லையா, பச்சைப்பயிறு தோசை, அந்த மாதிரி வந்து மில்லட்டு தோசை, இந்த மாதிரி அது எல்லாத்துக்குமே இந்த ஜார் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வந்து சூப்பராக நல்லா வந்து ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாரில் பக்கத்தில் வந்து நாப் கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே வந்து மாவு வந்து தள்ளி விட்டு அரைக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது.
ஸோ இந்த ஜார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல தான் வந்து இருக்குது. அதனால் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிஷ்வாஷர் யூஸ் பண்ணால் கூட அதில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த எஸ்எஸ்ல இருக்கிறது தான். ஏன்னா நம்ம கழுவி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடலில். அண்ட் இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ 750 வாட்ஸ் இருக்குது, 1000 வாட்ஸ் இருக்குது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 100-200 வந்து கூட குறைய வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1000 வாட்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் வந்து மாவு இதெல்லாம் அரைக்கிறதுனா நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோன்னா மோட்டார் ரொம்ப வந்து ஹீட் ஆகாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸர் தான். ஜூஸர் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் எப்போயாவது வந்து ஆரஞ்சு பழம் மட்டும் போட்டு ஜூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அப்புறம் மாதுளை இது 2 மட்டும்தான் போடுவேன். மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிறது. இதுவுமே எல்லா மாடலில் இருக்கிற மாதிரி வந்து ஃபில்டர் வந்து உள்ளேயே வந்துடுது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஜூஸ் போடுறதுக்கு. இப்போ மாதுளம்பழ ஜூஸ்லாம் போட்டோன்னா ஈஸியாக இருக்குது. விதை இதெல்லாம் வந்து உள்ளே வந்து விழுகாது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட லிட்டும் வந்து லாக்கபிள் தான். ஸோ நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இந்த ஜார் எல்லாமே லாக்கபிள் தான். அண்ட் இந்த ஜூஸரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீத்ரூவாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த பாஷ் பிராண்ட் நான் மெயினாக வாங்கினது வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஜெர்மன் பிராண்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு வந்து இதில் ஏதாவது 1-2 ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா கூட இங்கே இருக்கிற ஏதாவது ஷாப்ஸில் போய் கூட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுனால தான் வந்து நான் இந்த பிராண்ட் வந்து சூஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து மார்ஃபி ரிச்சர்ட் வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதில் எல்லாம் வந்து ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போகும்போது அந்த மாதிரி தான் வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ஏதாவது பார்ட்ஸ் வந்து இங்கேயே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பிராண்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து அடியில் வந்து இந்த மாதிரி நமக்கு ஸ்டிக்கபிள் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே வந்து ஃப்ளோரில் வந்து நம்ம நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். கீழெல்லாம் வந்து விழுகாது. அண்ட் இதோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து கொஞ்சம் நார்மல் மிக்சியை விட கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா என்னோட கவுண்டர் டாப்பில் வந்து வைக்கும்போது மேலே இருக்க கபோர்ட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் வந்து ஜார்லாம் வச்சு அரைக்கும் போது இடிக்குது. ஸோ அதனால் ஓப்பன் கவுண்டர் டாப் மாதிரி இருந்தது. அதாவது மேலே கபோர்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நம்ம கவுண்டர் டாப் மேலேயே இதை ஈஸியாக வந்து வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து எல்லா செட்டிங்ஸ் மாதிரியும் வந்து 1லேருந்து 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு பல்ஸ் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஹோல் வந்து நல்ல பெருசாக இருக்குது. அதனால் நமக்கு ஏதாவது வந்து தண்ணியோ இது பட்டாலும் சரி இல்லை க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம துணியை வச்சு தொடச்சிடலாம். மற்றதுலலாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்குள்ளே ஏதாவது சின்னதாக வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதனால் இது க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நல்லா வந்து ஈஸியாக இருக்குது. அண்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி வந்து பெருசாக இருக்கிறதெல்லாம். ஏன்னா அதில் தான் போய் நிறைய தண்ணி அந்த மாதிரிலாம் நின்றுக்கிறோம். அழுக்கெல்லாம் வந்து அதில் தான் போய் நிற்கும். ஸோ அதனால் க்ளீனிங்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் இதோட பாடி டைப்பில் வந்து நடுவில் இந்த மாதிரி சில்வர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இருந்தது. நான் வாங்கியிருந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பிளாக்கு அதுக்கப்புறம் ஒயிட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 3 கலர் கிட்டத்தில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ஜாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாடி டைப் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ நான் வந்து வயர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ப்ளக் பாயிண்ட் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நான் அடாப்டர் யூஸ் பண்ணுறேன். அதனால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் இந்த பிராண்டில் வந்து பெருசாக மாற்றுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஏன்னா கிரைண்டருக்குலாம் வந்து அந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்லாம் வந்து மாற்றி கொடுக்குறாங்க சில கண்ட்ரீஸ்க்கு போகும்போது நம்ம கேட்டோன்னா. பட் நான் வந்து எப்போவுமே அந்த மாதிரி வேலை பண்ணுறதே இல்லை. நம்ம வந்து அடாப்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற 2 ஜார் வந்து எப்படி வந்து அரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி அதுக்கப்புறம் பருப்பு பொடிக்கு வந்து வறுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பெரிய ஜாரில் போட்டு வந்து அரைக்க போகிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட் மட்டும் அரைக்கிறது வந்து காமிக்கிறேன். ஸோ எல்லா மிக்ஸியுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வெட் இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நம்ம ஈஸியாகவே வந்து அரைக்கலாம். அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. ட்ரை தான் வந்து நமக்கு மெயினாக வந்து அரைக்குமா, சில மிக்சியில் வந்து அரைக்காது, அப்படியே குருணையாக இருக்கும். ஸோ இப்போ இதில் போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
ஸோ இந்த குட்டி ஜாருமே வந்து நமக்கு நல்லாவே வந்து அரைச்சி கொடுக்கும். கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது எல்லாமே இந்த ஜாரில் வந்து அரைக்கலாம். இதே மாதிரி நம்ம சட்னி எதுனாலுமே வந்து இந்த குட்டி ஜார்லேயே வந்து அரைச்சிடலாம். ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த குட்டி ஜார் மட்டும்தான். மாவு அரைக்கிறதுக்கு மட்டும் அந்த பெரிய ஜார் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மிக்சர் கிரைண்டர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்குது. 1 இயராக நான் யூஸ் பண்ணதில் என்னோட ரிவ்யூ வந்து இதுதான். இதில் பெருசாக மைனஸ் அப்படின்னு பார்த்தா இதோட ஹைட்டு தான். மற்றபடி பெருசாக எதுவுமே இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.